மகா சிவராத்திரி வர்றதால என்ன நன்மைகள் அப்படின்னு சொல்லி அதாவது சூட்டுத்தன்மை, அதாவது குளிர்ச்சியான நிலையை மாற்றி சூட்டுத்தன்மைக்கு எடுத்துன்னு போகக்கூடிய நிலைமை தான் இந்த மகா சிவராத்திரி. சயின்டிஃபிக் பிரகாரம் இந்த குளிர்ச்சியிலேருந்து சூடுத்தன்மை வரப்போது, அதில் தன்னோட உடலை எப்படி பாதுகாக்கக்கூடிய நிலைமை. அந்த ஒரு நாள் இரவு நம்ம நைட்டில் முழிச்சுன்னு இருக்கிறனால பெரிய பலன்கள் கிடைக்கும். எல்லா அமாவாசைக்கும் தர்ப்பணம் கொடுப்போம். இந்த அமாவாசைக்கு தர்ப்பணம் கிடையாது, ஆனால் இந்த அமாவாசை நல்லது செய்யும். இது ஒரு பௌர்ணமி போல். இதில் விஷயமாக நம்ம இரவில் முழிச்சிருந்து வழி பண்ணி தெய்வத்தை வழி பண்ண சொல்ல அந்த காஸ்மிக் எனர்ஜியோடு இருக்கக்கூடிய நிலை நம்ம உடம்புல படுறப்போ நமக்கு இன்னும் ஆயுள் விருத்தி, உடல் நோய்கள் குறையிறது, மனசு சுத்தமாகுது, இன்னும் வீட்டோட பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய நிலைமைகள். கிரகச்சாரங்களோட வழியில் இருக்கிறதுலாம் கிரகச்சாரங்களை கொஞ்சம் தள்ளி வச்சு இதுக்கு வழிபாடு பண்ண சொல்ல நமக்கு நல்ல ஒரு சுத்தமான ஒரு நிலைகள் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய நிலைமையாக இருக்கிறதுனால தான் இந்த மகா சிவராத்திரியை வழிபடுறோம். அதனால்தான் எல்லா மாதமும் வரக்கூடிய சிவராத்திரியோட மகா சிவராத்திரி வர்றது ஒரு பெரிய விசேஷமாக வச்சுருக்காங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் கிரிவலம் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா எல்லா கோயிலும் நைட்டு ஃபுல்லாக போய் திறந்துருக்கோம். எல்லா கோயிலையும் நம்ம விசிட் பண்ணி அதுக்கு வழிபடணும். இரவு முழிக்கக்கூடிய ஒரு தன்மை, சிவனோட வழிபாட்டில் இருந்து செய்யக்கூடிய தன்மைகளை சொல்கிற உடல் வலிமை பெறக்கூடியது. வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ வருஷத்துக்கு 2 வாட்டியோ இந்த மாதிரி பண்ணுறப்போ உடல் வலிமைகள் வர்றதும், உடலில் இருக்கக்கூடிய தேகங்கள் பிரச்சனை இல்லாமல் மாறும், ஆர்கன்களாக கொஞ்சம் நல்ல மாற்றம் நடக்கும். அந்த எனர்ஜி, அதாவது குளிராக இருக்கக்கூடிய எனர்ஜி இரவில் நம்ம உடம்பு ஃபுல்லாக படுறப்போ நல்ல வழிகள் கிடைக்கிறதுக்கு தான் ஆலயத்தை போய் பார்க்க சொல்கிறாங்க. இறை வழிபாடு அதுதான் சிவனுக்கு அபிஷேகம் பண்ண அந்த வில்வத்தை குரங்கு அபிஷேகம் பண்ணக்கூடியது தான் அந்த மகா சிவராத்திரியாக வச்சுருக்காங்க. அது இல்லாமல் அம்பாள் ஊசி மலையில் நின்று தெய்வ வழிபாட்டில் எடுத்துருந்துருக்கா. அந்த அம்பாலோட வழியே தான் இந்த மகா சிவராத்திரியாக அமைக்கப்பட்டிருக்கு. ஒரு மிகப்பெரிய ஒரு அரக்கனை கொண்டு வழி பண்ணி அந்த செயலாக்கக்கூடிய செயலை அம்பாலோட வழியாக காட்டின்னு இருக்காங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லை, அந்த காலகட்டத்திலே கெட்டதை அழிக்கக்கூடிய நிலைமையாக இருக்கக்கூடியதான் இந்த செயல், இந்த இறைவனோட வழி. இது தாராளமாக எல்லாரும் பண்ணலாம். நிறைய பேர் இந்த வாட்டி நல்லா பண்ணுங்கள். நல்ல ஒவ்வொரு இதோ அமைதியாக எல்லா கோயிலும் போய் வழி பண்ணி அமைதியை தேடுங்க. புரியுதா? அதே மாதிரி சாப்பாடை வீணாக்காதீங்க. அங்கங்கே கொட்டி இதெல்லாம் பண்ண வேண்டாம். எது கிடைக்குதோ அதை வாங்கி சாப்பிடுங்க. அதே நேரத்தில் அமைதியான வழியாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக காஸ்மிக் எனர்ஜியில் நம்ம ஆத்மா இயங்கக்கூடிய சக்தி, ஒவ்வொரு சக்கரமும் இயங்கக்கூடிய சக்தி நம்ம பார்க்கலாம். சார், இப்போ வெளிநாடுகள் வீட்லேயே பண்ணலாம்? கண்டிப்பாக வீட்டிலே பண்ணலாம். நைட்டில் விளக்கேற்றி தியானம் பண்ணி வழி பண்ணிங்கன்னா அந்த 12லேருந்து 3 மணி கிராஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் தூங்கத்தால எந்த பிரச்சனை இல்லை. 12லேருந்து 3 மணி கிராஸ் ஆகிட்டாவே நல்ல வழிகள் கிடைக்கும். தாராளமாக தியானம் பண்ணலாம், சத்சங்கம் பண்ணிக்கலாம், பேசலாம், பாட்டு கேட்கலாம், இறை வழியாக இருக்கலாம், இறைவனுக்கு தூது பண்ணலாம், அவங்களுக்கு அபிஷேகத்தை பண்ணி வழி பண்ணலாம். அந்த 3 மணி நேரத்தை கடைப்பிடிச்சிட்டாங்கன்னா நல்லா.